வணக்கம் தோழர்களே. ஒரு சின்ன செய்தி. இந்த கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவி ஒரு 3 பேர் சேர்ந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்கல்ல, அதை பற்றிய ஒரு தகவல் தான். அந்த 3 பேர் அக்யூஸ்டை வந்து போலீஸ் வந்து காலுக்கு கீழே சுட்டு பிடிச்சிருக்கு. காலுக்கு கீழே சுடுறத ஒரு 2 அடி மேலே தூக்கி சுட்டுருக்கலாம். அவங்களாம் நாட்டுக்கு தேவையான தியாகி கிடையாது பாருங்கள். அவங்க இருந்தால் என்ன போனால் என்ன. சரி, அதை விடுவோம். அதை அவங்க காவல்துறை பார்த்துக்குவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு 10 அடிக்கு ஒரு காவல்துறையை போட்டு நம்ம வந்து பாதுகாக்கலாம் முடியாது. அந்தளவுக்குலாம் முடியாதுங்க. நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்புடின்னா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த பையனும் அந்த பொண்ணையும் வந்துட்டு நல்ல ஒரு கவுன்சிலிங் சென்டர் சேர்த்து அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு என்ன செய்யலாமோ அதை கொண்டு போகலாம். இன்னொரு விஷயம், பெண்களுக்கு நான் சொல்லக்கூடியது, மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்குங்க. கராட்டே, குங்ஃபு, ஜூடோ, சிலம்பம், இப்படி நிறைய இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று ஆழ்ந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நல்ல ஒரு எப்படி சொல்ல, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும், உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய லேடி ட்ரெயினர் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் அவங்ககிட்ட வந்து கற்றுக்குங்க. உங்களால் முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஏன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் மகளிர் அணி போய் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. கண்ணகி நகரில் கார்த்திகான ஒரு பொண்ணு கபடியில் போய் அடிச்சுட்டு வந்திருக்கு. அதெல்லாம் சாதிக்கக்கூடிய பிள்ளை தானே. ஒரு விஷயந்தான், ஒரு பிரசவத்தை விட ஒரு வழி வேணுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதையே தாங்கிக்கிற பெண்கள் எதை வேணாலும் செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட பலம் இருக்குது. நாங்கள் தான் பயந்துக்கிட்டு இருக்கோம் மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு. ஏன் அப்படின்னா, நான் வந்து கோல்டு மெடல் அடித்தவங்க ஆல் இண்டியா லெவலில். ஏன்னா ஆஃப் நட்டுக்கிட்ட எதுவுமே கிடையாது. எல்லாம் குடிச்சு குந்தா எல்லாம் வெந்து போய் கிடக்கு. நல்லா முறையாக ஒரு பஞ்சு கொடுத்தோம்னா அவன் செத்து போயிடுவான். அப்போ நாம் போய் ஜெயிலில் இருக்கணுமோன்ற ஒரு பயம் தான் எங்களுக்கு. ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாதுங்க. பெண்களுக்கு தற்காப்பு கலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்றோர் இதை கொஞ்சம் நீங்கள் முன்னெடுங்க. பெண்களை வந்து வாழ வைக்கலாம். இந்த ஒரு சின்ன கருத்தை சொல்ல வந்தேன். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி தோழர்களே.